पवित्रे ब्रह्मोपदेष्ट्रे मे गुरवे दैवताय च प्राप्याय प्रापकायास्तु நம ஸ்ரீநிதயே நமஹ. அன்புள்ள நேயர்களே, இப்பொழுது நாம் பிரம்மாண்ட புராணத்திலே உள்ள ஸ்ரீ வெங்கடேச சகஸ்ரநாமத்தில் ஒவ்வொரு திருநாமத்திற்கும் என்ன பொருள் என்பதை பற்றி அனுபவிக்கப் போகிறோம். सहस्रनामं सहस्रनामं श्रीवेङ्कटेश सहस्रनामं 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 श्रीवेङ्कटेश सहस्रनामम्. உலகில் கலிவினை தோஷம் அகற்றும் நாமம் சஹஸ்ரநாமம். உயர்வுகளை வாழ்வில் அளிக்கும் நாமம் சஹஸ்ரநாமம். திருமலையில் தினம் அர்ச்சனை நடைபெறும் நாமம் சஹஸ்ரநாமம். திருவேங்கடனின் தரிசனம் காட்டும் நாமம் சஹஸ்ரநாமம். சகஸ்ரநாமம் சகஸ்ரநாமம் श्रीवेङ्कटेश सहस्रनामं 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 श्रीवेङ्कटेश सहस्रनामं. இந்த திருநாமங்களுக்கு அர்த்தம் தெரியாமல் சொன்னால் கூட பகவானுக்கு அதன் அர்த்தம் தெரியுமாகினால் நமக்கு நிச்சயம் நல்ல அருள்கள் செய்வான். என்றாலும் அர்த்தம் தெரிந்து சொல்லும் பொழுது நமக்கு மன ஒருமைப்பாடு நிச்சயம் கிடைக்கும், அனுபவமும் நிறைய கிடைக்கும். ஆகையினால் போனஸாக கிடைக்கக்கூடிய இந்த 2 புள்ளிகளையும் மனதில் வைத்துக்கொண்டு இந்த அர்த்தத்தோடு ஒவ்வொரு திருநாமத்தையும் நாம் சுவைக்கப் போகிறோம். பிரம்மாண்ட புராணத்திலே நாரத மகரிஷி வசிஷ்ட பகவானுக்கு இந்த சகஸ்ரநாமத்தை உபதேசிப்பதாக வருகிறது. வெங்கடேசகா என்று தொடங்கக்கூடிய 1000 திருநாமங்களின் தொகுப்பு. நாரதர் சொல்ல வசிஷ்டர் பக்தியோடு கேட்கிறார். இந்த சகஸ்ரநாம பாராயணத்திற்கும் இந்த சகஸ்ரநாமத்தில் உள்ள ஒவ்வொரு நாமங்களையும் அனுபவிப்பதற்கும் பல பல பலன்கள் இறுதியிலே நாரதரால் சொல்லப்படுகின்றன. இப்பேற்பட்ட இந்த வெங்கடேச சகஸ்ரநாமத்தை திருமலையில் தினந்தோறும் அர்ச்சனையாக செய்கிறார்கள். இது திருமலை என்கிற திருத்தலத்துக்கே உள்ள தனி சிறப்பு. தினம் சகஸ்ரநாம அர்ச்சனை கேட்டு கேட்டு தான் வெங்கடேச பகவானுக்கு அவ்வளோ சாநித்தியம். கலோ வெங்கடநாயகா என்று இந்த கலியுகத்திலே கண்கண்ட தெய்வமாக அவர் மிளிர்வதற்கு காரணமே இந்த சகஸ்ரநாம அர்ச்சனை என்றால் மிகையாகாது. ஆகையினால் இதனை நாம் பக்தியோடு அனுபவித்து வெங்கடேசனுடைய நல்லருளை பெறுவோமாக. முதல் திருநாமம் வெங்கடேசகா என்பதே. வெங்கடேசகா என்றால் என்ன பொருள்? வேம் என்கிற சம்ஸ்கிருத சொல்லுக்கு அமுதத்தை குறிக்கும் தன்மை உண்டு. சில சொற்களை பீஜாட்சரம் என்று சொல்வார்கள். அக்னி தேவதை என்று சொன்னால் அதற்கு ரம் என்பது பீஜாட்சரம். அதுபோல் அமிர்தம் என்பதை குறிக்கக்கூடிய வேர் சொல் வேம் என்பது. வேம் என்பதற்கு பக்கத்திலே கடகா என்று சேர்ந்தால் வெங்கடகா என்று வரும். கடகா என்பது அது இருக்கும் இடம். வெங்கடகா என்பது அமுதம் இருக்கும் இடம். அந்த அமுதம் இருக்கும் இடத்துக்கு தலைவன் வெங்கடேசன். அதாவது திருமலை அமுதம் இருக்கும் இடம். அது எப்படி சொல்கிறீங்க அப்படின்னு கேட்டால், ஹம்ச சந்தேசம் என்பதாக சுவாமி வேதாந்த தேசிகன்
ஒரு சந்தேச காப்பியம், தூது காப்பியம் இயற்றினார். சுவாமி வேதாந்த தேசிகனே வெங்கடேசனுடைய அவதாரமாக கருதப்படுபவர். அந்த சுவாமி வேதாந்த தேசிகன் திருமலையை ஹம்ச சந்தேசத்திலே வர்ணிக்கும் பொழுது அங்கு மனிதர்களுக்கும் தேவர்களுக்கும் வித்தியாசம் தெரிவதில்லை. தேவர்கள் மேலிருந்து கீழே இறங்கி வருகிறார்கள், மனிதர்கள் தரையிலிருந்து மலை நோக்கி மேல் ஏறி வருகிறார்கள். இருவருமே பக்தியோடு வெங்கடேசனை வணங்குகிறார்கள். தேவர்கள் ஏன் வணங்க வேண்டும் என்றால், தேவர்களுக்கு உணவான அமுதத்தையே இவன்தான் அள்ளி கொடுத்தான். மிக பாடுபட்டு கடல் கடைந்து, அதிலிருந்து பார்க்கடலை கடைந்து, அதிலிருந்து அமுதத்தை கிடைக்கும்படி செய்தான். அமுதம் என்பது அதை உண்ணவர்களை இறக்காமல் காப்பாற்றக்கூடிய ஒரு அற்புதமான மருந்து. ஆனால் அந்த அமுதம் வரும் வரை அசுரர்களும் தேவர்களும் ஒன்றாக கூடி கடைந்தார்கள், கூட்டணி வைத்து பார்க்கடலை கடைந்தார்கள். பார்க்கடலில் எப்படி அசுரர்களுடைய அகம்பாவத்தை உணர்ந்து அவர்களுடைய அந்த எண்ணம் இருக்க தாங்கள் தான் பெரியவர்கள்னு அதை பயன்படுத்தி அசுரர்களை பாம்பின் தலைப்பக்கத்திலே வைத்தான் பகவான். அமிர்தம் கடைந்து அமுதம் வந்தது. பல இன்னல்களுக்கு அப்புறம் தான் அமுதம் கிடச்சிது. கிடைச்ச அமுதத்தை அது வரைக்கும் அமைதியாக ரெண்டு பேரும் பகிர்ந்து கொள்ளலாம் என்று தேவர்களும் அசுரர்களும் சொல்லிட்டு இருந்தாங்க. அமிர்தம் வந்து அடுத்த வினாடி தேவர்களுக்கு அசுரர்களுக்கும் ஒரே குழப்பம். வலிமை மிகுந்த அசுரர்கள் அந்த அமிர்த கலசத்தை, தன்வந்திரி கொண்டு வந்த அமிர்த கலசத்தை எடுத்துக்கொண்டு ஓடினார்கள். இப்பொழுது தேவர்களுக்கு அமிர்தம் கிடைக்காது, அமிர்தம் முழுக்க அசுரர்களுக்கு என்ற நிலை. அப்பொழுது தேவர்கள் தவித்தார்கள். அப்பொழுதுதான் எம்பெருமான் தான் நாச்சியார் திருக்கோலம், மோகினி திருக்கோலம், மோகினி அவதாரம் எடுத்து அசுரர்கள் பக்கத்திலே சென்றான். அந்த பெண்ணுருவத்தின் பேரழகிலே மயங்கினார்கள் அசுரர்கள். அவர்களெல்லாம் அந்த அமிர்தத்தை நாய்க்கு போடு, இந்த பெண்ணை பார்க்கலாம் என்று நின்றார்கள். அப்போ மோகினியாக வந்த எம்பெருமான் அசுரர்களை பார்த்து, நான் பரிமாறுறேன் உங்களுக்கு, வரிசையாக உட்காருங்கள் என்று சொன்னார். அசுர சக்திகள் உட்கார்ந்தன. அவர்களுக்கு பரிமாறுவதற்கு முன்னாடி பெருமாள் சொன்னார், எம்பெருமான் திருமலையப்பன், தேவர்களுக்கும் கொடுக்கணும், அந்த அமிர்தத்தினுடைய அடி கலக்கல் தான் உங்களுக்கு பிடிக்கும், அடிவண்டி, எனவே அவர்களுக்கு முதல்ல தெளிவை கொடுத்துடுறேன் என்று சொன்னார். அசுரர்கள் அந்த பெண்ணை எதிர்த்து எதுவும் சொல்ல முடியாமல் அந்த பெண்ணூறு கொண்ட எம்பெருமான் பக்கத்தில் உள்ள மயக்கத்தினால சரி உன் இஷ்டப்படியே செய்யலாம் என்று சொன்னார்கள். அதனாலே தேவர்களுக்கு அமிர்தம் கொடுத்தார், அசுரர்களுக்கு அமிர்தம் வரவே இல்லை. ஏன்னா அமிர்தம் சாப்பிட்டு தேவர்கள் வலிமை மிகுந்தவர்களானார்கள். அதன் பிறகு நடந்த போரிலே அசுரர்களை ஜெயித்தார்கள். ஆக இப்படி அமிர்தத்தை கொடுத்தான் தேவர்களுக்கு. தேவர்களுக்கு ஏன் இப்படி ஓரவஞ்சனை செய்து உபகாரம் பண்ணினான் என்றால், தேவர்கள் பொதுவாக அவன் சட்டப்படி நடப்பவர்கள். தன் ஆணையை மீறுபவர்களை அசுரர்கள் என்றும், ஆணையை மீறாதவர்களை தேவர்கள் என்றும் பகவான் வகைப்படுத்தி கீதையிலே சொல்லியிருக்கிறான். அதில் தன் கட்டளைப்படி நடக்கக்கூடிய தேவர்களுக்கு நல்ல உணவை, அமிர்தத்தை அளித்தான் மோகினி திருக்கோலத்திலே. இன்றும் பிரம்மோற்சவத்திலே மோகினி திருக்கோலத்திலே நாம் வெங்கடாஜலபதியை சேவிக்கிறோம். அப்பேற்பட்ட தங்களுக்கு உண்ட உணவை கொடுத்த பகவான் என்று தேவர்கள் மேலிருந்து வந்து வணங்குகிறார்கள். மனிதர்கள் கீழிருந்து நமக்கு நல்ல உணவை அளிக்கக்கூடிய பெருமான் என்று வணங்குகிறார்கள். இவர்கள் இருவரும் சந்திக்கும் இடம் திருமலை என்று சொன்னார். எனவே திருமலையை அமிர்தம் வந்த பூமி என்று சொல்வது ஒரு விதத்திலே பொருத்தம்தான். அதை மனசிலே வைத்துக்கொண்டு வேங்கடகா என்ற சொல் அமிர்தம் வந்த பூமி என்ற அடிப்படையிலே திருமலையை குறிக்கிறது. அதற்கு தலைவனாகிப்பதனால் இவனை வெங்கடேசகா என்று சொன்னார்கள். அமிர்தம் என்பதற்கு மோட்சம் என்றும் பொருள். அந்த மோட்சத்தை அதை விரும்புபவர்களுக்கு அளிக்கக்கூடியவன் அவன். அவன் இருக்கும் இடம் அந்த திருமலை. எனவே அந்த திருமலை வெங்கடம், அவன் வெங்கடேசன் என்பதாக புரிந்து கொள்ளலாம். இதையெல்லாம் நீங்கள் மனதிலே நன்கு பதிந்து வைத்துக்கொள்ள வாய்ப்பாக ஒரு வாய்ப்பாட்டு ஸ்லோகமாக நான் உருவாக்கியிருக்கிறேன். அந்த ஸ்லோகத்தை உங்களுக்கு வாசிக்கிறேன், கேளுங்கள். வேமிதி பீஜார்ணம் ஸ்யாத் அமிர்தஸ்ய கடஸ்ததீய பூமி ஸ்யாத் தஸ்யா ஈஷோ பகவான் புரோக்தோயம் வெங்கடேஷ இதி நாம்னா. ஆக அமுதமனைய நல்ல உணவு பெறுவதற்கு நாம் வெங்கடேஷாய நமஹா என்கிற இந்த திருநாமத்தை ஜபித்தோமானால் நமக்கு எம்பெருமான்
அமிர்தமனைய பொருள் கிடைக்க, உணவுப் பொருள் கிடைக்க நிச்சயமாக அருள் செய்வான். அன்பர்களே, இந்த வேம் என்ற சமஸ்கிருத சொல்லிற்கு மற்றொரு பொருளும் உண்டு. அது என்ன என்று கேட்டால், வேம் என்பது பாபத்தை சொல்வதாக சொல்கிறார். கடகா என்பது பாபத்தின் எரிப்பை சொல்கிறது. அதாவது எப்பேற்பட்ட பாவம் செய்திருந்தாலும் அவர்கள் திருமலைக்கு வந்தால் அந்த பாவங்களிலிருந்து விடுபடுவார்கள், அந்த பாவங்கள் பொசுக்கப்படும் என்ற அடிப்படையிலே வேம் கடகா என்பது பாவத்தை பொசுக்கக்கூடிய இடம் என்று திருமலையை குறிப்பதாக இன்னொரு விளக்கம் இருக்கிறது. அப்பேற்பட்ட வரலாறு கோவிந்த சுவாமி என்பவருடைய வாழ்க்கையிலே சொல்லப்பட்டிருக்கிறது. மிக பாவம் செய்த கோவிந்த சுவாமி என்பவர் பாவத்துக்கெல்லாம் பிராயஷ்சித்தமாக கழிவாயாக இந்த திருமலைக்கு வந்தார். இங்கே திருமலையிலே எம்பெருமானை தரிசிப்பதற்காக வந்த பொழுது அவருக்கு அவருடைய பாவம் மெல்ல மெல்ல விலகத் தொடங்கியது. அவர் மலையேறும் பொழுது நிறைய வாந்தி எடுத்தார் என்று ஸ்தல புராணம் சொல்கிறது. இப்பொழுது கூட பஸ்ஸில் போகக்கூடிய சிலர் வாந்தி எடுக்கிறத பார்க்குறோம். ஆனால் அவர் நிறைய வாந்தி எடுத்தார், நடந்து போனவரே. அந்த பாவத்தை எல்லாம் வாந்தி எடுத்தார் என்று ஸ்தல புராணம் சொல்லி, இப்படி பாவத்தை அகற்றுவதால், பாகத்தை பொசுக்குவதால் வெங்கடகா என்ற திருநாமம் மலைக்கு, அதன் தலைவன் வெங்கடேசன் என்று இந்த திருநாமத்தை விளக்கி சொல்கிறது. இப்போ வெங்கடேசகா என்கிற முதல் திருநாமத்திற்கு 2 வகையான விளக்கங்களையும் பார்த்தோம். அந்த 2வது வகையான விளக்கத்துக்குரிய வாய்ப்பாட்டு ஸ்லோகத்தை இப்பொழுது வாசிக்கிறேன், கேளுங்கள். வேமிதி பாப்மா புரோக்தகா கடயிதி தாகா ததீய ஏவம் ஸ்யாத் வெங்கயத்ராசோ தஸ்யேஷா புரோக்தோயம் வெங்கடேஷ இதி நாம்னா. என்பர்களே, அமுதனை உணவு பெறுவதற்கும் பாவங்கள் நம்மை விட்டு அகல்வதற்கும் திருமலையிலே மோகினியாக காட்சியளிக்கக்கூடிய பெருமாள் அதே பிரம்மோற்சவத்திலே சூரிய பிரபையிலே வருகிறான். சூரியன் நம்முடைய எல்லாவித துன்பங்களையும் நீக்கி வெளிச்சத்தை தரக்கூடியவன், இருளை நீக்கி. அதே போல சக்திகளுக்கெல்லாம் சோர்ஸ் என்று சொல்லக்கூடிய மூல காரணம் சூரியன். அப்பேற்பட்ட சூரிய பிரபையிலேயும் எம்பெருமான் உள்ளா வருகிறான். சூரியனுக்கு உகந்த ரத சப்தமியிலே எம்பெருமான் 10 வாகனங்களிலும் புறப்பாடு காண்பதை பார்க்கிறோம். அப்பேற்பட்ட சூரிய பிரபையில் உள்ள பகவான் சூரியனுக்கே ஒளி தருபவனாகினால நமது பாவங்களாகிற இருளை அகற்றி பொசுக்கி நம்மை தூய்மையாக்குவான் என்று சூரிய பிரபை வெங்கடேசனின் நினைத்து கொண்டு பாபங்கள் நீங்குவதற்கும் இந்த திருநாமத்தை ஜெபிக்கலாம். எங்கே என்னுடன் கலந்து பக்தியுடன் திருமலையப்பனுடைய திருவுருவத்தை நெஞ்சிலே வைத்துக்கொண்டு இப்பொழுது ஜெபியுங்கள். வெங்கடேஷாய நமஹா. ननाथो ननाथः सदा वेङ्कटेशं स्मरामि स्मरामि. हरे वेङ्कटेश प्रसीद प्रसीद. प्रियं वेङ्कटेश प्रयच्छ प्रयच्छ.